வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணுறது யாருன்னா ஜென் ரிவ்யூஸ். இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா நெத்திலி கருவாடு தொக்கு பார்க்க போகிறோம். நெத்திலி கருவாடு தொக்கு சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை தருது. ஆரோக்கியம் தருது மட்டும் இல்லாமல் சளி இருமலை போக்குகிறது. ஓகேங்களா? அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா சுத்தமாக கழுவிய நல்ல கருவாடை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் நல்லெண்ணெய் பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மிளகுத்தூள் எடுத்துக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன். அதுக்கப்புறம் காஷ்மீர் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன நெத்திலி கருவாடு தொக்கு எப்படி செய்ய போகிறோங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல வானிலையை சூடுபடுத்திக்கணும். மிதமான சூட்டில் வச்சு வானிலை சூடு ஏறின பிறகு எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் ஊற்றின பிறகு அது எண்ணெய் லைட்டாக சூடேறின பிறகு கருவாடை போட்டு நல்லா வறுத்துக்கணும். நல்லா 2 நிமிஷம் வறுத்த பிறகு அதில் நம்ம எடுத்து வைத்த பொருட்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், இது எல்லாம் உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கின பிறகு நல்லா வணக்கி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வணக்கிட்டு அப்புறம் மூடி போட்டு ஒரு 5 நிமிடம் மூடி வைக்கணும். அதுக்கப்புறம் மூடி வைத்த பிறகு நல்லா திறந்து பார்த்தோம்னா மணக்க சூடான கருவாடு தொக்கு ரெடியாக இருக்கும். அதை நம்ம உடனே எடுத்து சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குது. தேங்க்யூ.